விஜயகாந்த் தனித்து போட்டியிட்டா யாருக்கு நஷ்டம் அப்படின்னு கணிப்பு ஒண்ணு வெளியாயிருக்கு. தேமுதிக சட்டமன்ற தேர்தல்ல தனித்து போட்டியிட போறதா விஜயகாந்த் அறிவிச்சாரு. அப்போ தேர்தல்ல போட்டியிட விருப்ப மனுக்காக கொடுத்த பணம் கடல்ல கரைச்ச பெருங்காயமா போயிடுச்சே அப்படின்னு கட்சிக்காரங்க கலக்கத்துல இருக்காங்க. ஆனா பாஜக, மக்கள் நல கூட்டணி இந்த மாதிரியான கட்சிகள் தேர்தலுக்கு முன்னாடி தேமுதிக தங்களோட கூட்டணி வைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இருக்காங்க. திமுக பழம் கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு வேற கட்சிகளோட கூட்டணி பேச்சுல ஈடுபட்டுட்டு வராங்க. இந்த நிலையில விஜயகாந்த் எங்களோட கூட்டணிக்கு வர்றவங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர் தேர்வை தொடங்கி இருக்காரு. இந்த முறை அதிமுக, திமுக, தேமுதிக, பாமக, மக்கள் நல கூட்டணி, பாஜக அப்படின்னு 6 கட்சிகள் தேர்தல் களத்துல குதிச்சிருக்கு. விஜயகாந்த் எடுத்திருக்கிற தனித்து போட்டி அப்படிங்கிற முடிவு யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு தனியார் பத்திரிகை நிறுவனம் ஒண்ணு மக்கள் கிட்ட கருத்து கேட்டிருந்தது. அதுல தனித்து போட்டியிட போறதா விஜயகாந்த் எடுத்திருக்கிற முடிவுக்கு 36.37% மக்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. நேரடியா கேட்கப்பட்டதுல 3128 பேரும், ஆன்லைன் மூலமா நடத்தப்பட்ட கருத்து கணிப்புல 7400 பேரும் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்துல தவறான முடிவு அப்படின்னு 23.26% பேரும், காலம் கடந்த முடிவு அப்படின்னு 16.55% பேரும், கூட்டணி அமைக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு 23.82% பேரும் கருத்து சொல்லியிருக்காங்க.